கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தரும்படியாக மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த வேளையிலே நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நாம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழகாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் திரும்பி பார்க்கும்போது அது ஆச்சரியமானவைகள். அவைகள் கிரகிக்க முடியாத ஒரு விதமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு நம்மை ஆசீர்வதித்து நம்மளை நடத்தும்படி அவர் தம்முடைய வார்த்தையை நம்மோடு இந்த வேளையிலே அவர் பேசுவாராக. இந்த நாட்களில் கடந்த காலங்கள் சில வாரங்கள் தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாம் தேற்றரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தொடர்ச்சியாக அவரை குறித்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாய் நாம் அவரை குறித்து இன்னும் ஆழமாய் இன்னும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு தெரிந்தவைகளாய் இருந்தாலும் தெரியாதவைகளாய் இருந்தாலும் அறிந்தவைகளாய் இருந்தாலும் அறியாதவைகளாய் இருந்தாலும் அவைகள் இந்த நாட்களில் கர்த்தர் பேசுகிற அவருடைய வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு அவருக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் பலன் அடைய அவர் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கு வேறொரு செய்தியை இன்றைக்கு நான் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் கொடுக்கிற செய்தியானது முதல் ஆராதனையில் வருகிறவர்களுக்கும் இரண்டாம் ஆராதனையில் வருகிறவர்களுக்கும் எல்லோருக்குமாக ஒரே செய்தியை நான் கொடுப்பது வழக்கமாக நான் வைத்திருக்கிறபடியினால் இன்றைக்கு இரண்டாம் ஆராதனையிலே வேறு ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறபடியினாலே என்னுடைய அந்த செய்தியின் தொடர்ச்சி இரண்டாம் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு அது விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த வாரம் அந்த செய்தியை நான் தொடர்ச்சியாக நான் எடுப்பேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான நமக்கு வேண்டிய ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானித்து அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சென்று சமாதானத்தோடு அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் இந்த இடத்தை விட்டு திரும்பி போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்வோமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். The book of Proverbs chapter 23 verses 17 and 18. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 18 நான் வாசிக்கிறேன். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் சொல்லலாமே ஹல்லேலூயா. நான் கேட்டு வாங்கக்கூடாதுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போதே ஒருவேளை நீங்களே சொல்லணும், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து சொல்லும் போது நீங்கள் கூட சொல்லணும். சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்னமும் நம்ம இந்த அனுபவத்தில் இருப்பது அது நம்ம கர்த்தரை கனவீனப்படுத்துகிற ஒரு காரியம். ஏன்னா அல்லேலூயானா என்ன, திரும்ப அதனுடைய அந்த விளக்கத்தை நான் கொடுக்க நான் விரும்பலை. ஏன்னா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது அறிஞ்சு வைத்திருக்கிற ஒன்று. ஆகவே கர்த்தர் பேசுகிறார், நான் பேசலை. ஒருவேளை நான் பேசுறதுனா தான் இந்த ஆராதனை முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களெல்லாம் சந்திக்கும் போது பேசுகிறேன் பாருங்க, அதுதான் உங்களோடு கூட நான் பேசுகிறது. அப்போ நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே போகலாம். ஆனால் இந்த இடத்துல பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர்.
ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே சபையில பேசும்போது சபையானது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த அனல் எப்பொழுதும் இங்கே அது பற்றி எரியணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் நான் சபையில பொதுவா இந்த அல்லேலூயா சொல்லுங்கன்ற அந்த வார்த்தையை கொண்டு வராம நான் பேசிக்கிட்டே போற காரணம் அதுதான். சில நேரங்களில் ஊழியர்கள் வந்து சொல்லும் பொழுது அது வேதனையா இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு இன்னும் நம்ம சிறு குழந்தைகள் போல இருக்கிறோம். ஆனால் சிறு குழந்தைகள் கூட அப்படி சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு இன்னும் நம்மளுக்குள்ளாக இருக்கிற அந்த கடினமான அந்த வைராக்கியத்தை நம்ம எடுக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கே நாம் வாசித்த இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு காண்பித்த அந்த வார்த்தை சற்று யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து பல ஆயிரம் செய்திகள் இந்த வார்த்தையிலிருந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இதை பொதுவாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக கொண்டு வருவாங்க, நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தையாக கொண்டு வருவாங்க, ஒரு எழுச்சி ஊட்டும் ஒரு வார்த்தையாக கொண்டு வருவாங்க. விசுவாசத்துல இன்னும் நீங்க அந்த விசுவாசம் குறைஞ்சி கொஞ்சம் அந்த விசுவாசம் குறைவுள்ளதா இருக்கும்போது அந்த விசுவாசத்தை திரும்ப தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தையாய் இந்த வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. ஆகவே இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் அநேக செய்திகளிலே நீங்கள் பலன் அடைந்திருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு சபைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த முதல் ஆராதனையில வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு முடிவை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம். ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் முடிவை வச்சிருப்பாங்க, சில முடிவை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சிலர் முடிவுக்காக காத்திருப்பாங்க. எப்போ அந்த முடிவு வரும் என்று நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ முடிவு என்று சொல்லுகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது அது நல்லதும் இருக்கும், அதுல தீமையும் இருக்கும். சிலருக்கு நல்ல காரியங்கள் நடக்க அது முடிவு, அந்த முடிவுல அந்த நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில முடிவு அந்த ஏதோ ஒரு காரியங்கள் தீமையோ தீங்கோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியம் இது வேண்டாம், இது ஒரு முடிவுக்குள்ளாக வரட்டும், இது என்னை பின்தொடரக்கூடாது, இது எனக்கு பின்னாக வரக்கூடாது, இது போதும் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. அப்ப முடிவு என்று சொல்லும் பொழுது அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்றதுன்னா, நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. ஆமா, நீங்க நினைச்சிருக்கிற, நீங்க எதிர்பார்த்திருக்கிற, இல்லாவிட்டால் நீங்கள் யோசிக்கிற, இல்லாவிட்டால் உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த முடிவு ஆண்டவர் என்ன சொல்றன்னா நிச்சயம். ஏன்னா அது உங்களுடைய மனதுக்குள்ளே வரும்போது, அது உங்களுடைய எண்ணத்துல வரும் பொழுது, அது உங்களுடைய யோசனையில நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அந்த முடிவு அது நிச்சயம். அது நிச்சயம். வேணும்னு நினைக்கிற ஒரு காரியம் நம்முடைய உள் மனசு பேசுது அப்படின்னா, இது வேண்டாம் என்கிற ஒரு காரியத்தை நம்முடைய உள் மனசு பேசுதுன்னா யோசிங்க, அது நிச்சயமான ஒரு காரியம். அப்போ அந்த காரியம் முடிவுக்கு வர வேண்டும், அந்த காரியம் முடிவு சம்பவிக்க வேண்டும். ஆக ஆண்டவர் இந்த காலவல்ல இன்ட்ரோவாய் உங்களுக்கு கத்தர் வைக்கிறது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. முடிவு உண்டு. சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, வயோதிபர்களே, தேவனுடைய சனமே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நிச்சயமான முடிவு உங்கள் வாழ்க்கையில இருக்கு.
ஒருவேளை அது ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறது, ஏன் இன்னும் அந்த முடிவு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அது நடக்கல, ஏன் சம்பவிக்கல என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது நடக்கணும், அது சீக்கிரமாக அது கைகூடி வரணும், அது சீக்கிரமாக அது முடியணும், அது போதும் என்று ஒருவேளை நீங்கள் அந்த முடிவுக்குள்ளாக, அந்த முடிவுக்கு நேராக ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எது முடிவாக எடுத்து வைத்திருக்கிறீர்களோ, எதை நீங்கள் முடிவாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, எதை நீங்கள் முடிவாக உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த முடிவு என்ன செய்யாதான்? வீண் போகாது. எந்த ஒன்றிலே நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்களோ, எந்த ஒன்றிலே, எந்த முடிவுக்காக நீங்கள் அதன் மேல நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறீங்களோ, அந்த நம்பிக்கை என்ன செய்யாதான்? வீண் போகாது. அது வீண் போகாது. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சகோதரா, சகோதரி, தேவனுடைய சனமே, உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் நம்ம ஊர்ல பேசுற மாதிரி, புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொன்னா, உன் நம்பிக்கை வீணாகாது. ஆமென், ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. அது நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவு, அதன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, சொல்லுகிறேன், வீண் போகாது. சிலர் வேலை குறித்த காரியத்தில் ஒரு முடிவுக்காக காத்திருப்பாங்க, ப்ரமோஷனுக்காக ஒரு முடிவுக்காக காத்திருப்பாங்க, வருமானம், ஊதியத்தில் ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு பெருக்கத்தினுடைய முடிவுகளே காத்திருப்பாங்க. இல்லாவிட்டால் ஒரு ரிட்டையர்மெண்ட், அந்த ஒரு முடிவுக்காக காத்திருப்பாங்க. ஒருவேளை தங்களுடைய எதிர்காலத்திற்காக, இதுதான் இந்த வருஷம்தான், இந்த மாதம் தான் என்னோட வாழ்க்கை என்று சொல்லி ஒரு முடிவுக்காக காத்திருப்பாங்க. எந்த ஒரு காரியங்கள் இந்த நாட்களில் பார்க்கும்போது, பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வருஷத்தினுடைய அவங்களுடைய அந்த அகாடமிக் இயர்னுடைய எண்டுக்கு வந்திருக்கிறாங்க, முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. வருகிற மாதத்திலே அவர்கள் தங்களுடைய ஆனுவல் எக்ஸாம், முழு பரீட்சை எழுத போறாங்க. சில பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்க, ஒரு முடிவுக்கு நிற்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவிலே தங்களோட நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. ஒருவேளை உங்கள் கணவரை குறித்த ஒரு காரியங்களாக இருக்கலாம், உங்கள் மனைவியை குறித்த காரியங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் சரீர சுகத்தை குறித்த காரியங்களாக இருக்கலாம். அந்த காரியங்களை உங்களோட நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கலாம். அந்த நம்பிக்கை கர்த்தர் சொல்லுகிறார், அது வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும்போது, உங்களோட நம்பிக்கைகள், நீங்கள் வைத்திருக்கிற அந்த முடிவுக்குள்ளாக நீங்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைகள் வீண் போகக்கூடாது. அப்படின்னா இன்னொரு விதத்தில் பார்க்கணும், நம்பிக்கை என்ன செய்யும்? அப்போ வீண் போகும். நம்பிக்கை, நம்ம நிறைய முடிவு எடுத்திருப்போம், எல்லாமே நடக்குதா? நிறைய விஷயத்துல முடிவில் நம்மளோட நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம நம்பிக்கை வச்ச எல்லா முடிவும் நடந்ததா? சாத்தியமா இருந்ததா? வெற்றியா முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா கேள்வி. எல்லாமே நமக்கு முடிவு என்ன? ஆமா, அப்போ சில நம்பிக்கைகள் வீணாய் போயிட்டு இருக்கோம். நம்பி நம்பி, சில நேரத்தில் சொல்லியிருப்போம், நம்பி நம்பி மோசம் போனதுதான் விஷயம். நம்பி நம்பி கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் இந்த மனுஷனை, இந்த மனுஷியை, இவங்களை அவங்களை நம்பி என் வாழ்க்கை போனதுதான், வீணானதுதான் சொல்லிலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ சில நேரங்கள் நாம் எடுத்திருக்கிற முடிவு, நம்முடைய மனசுல வருகிற அந்த முடிவு, அதன் மேல் நாம் வைக்கிற அந்த நம்பிக்கையானது சில நேரங்கள் என்ன செய்யும்? அப்போ வீண்
போகும். ஆனா கர்த்தர் இந்த காலவல்ல சபைக்கு சொல்றது என்னன்னா, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது, வீண் போகாது. இப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலவல்ல பிராமிஸ் பண்றாருன்னா, வாக்கு கொடுக்கிறார்னா, அவர் ஒரு காரியத்தை வச்சுதான் அவர் சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். அது என்ன வாக்கு தெரியுமா? அவர் என்ன ஒரு காரியத்தை அவர் நமக்கு சபைக்கு சொல்றார் தெரியுமா? உங்கள் நம்பிக்கை, சபையே, சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் முடிவில் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மாத்திரம் நமக்கு கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம வாசித்த அந்த வசனத்தினுடைய 17ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் என்னவா இருங்க, பயத்தோடு இருங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னா, உங்களோட நம்பிக்கை வீணாக போக கூடாதுன்னா, அது வீணாய் போக கூடாதுன்னா, நீங்க கர்த்தரை நாடோறும் பற்றும் பயத்தோடு இருக்கணும். ஏன்? வாக்கு கொடுத்தவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. மகனே, மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களை உற்சாகப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவர் கர்த்தர். உங்களை தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அப்போ அந்த கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் எப்படி ஆயிருக்க வேண்டுமாம்? பயத்தோடு இருக்கணும். We have fear God. கர்த்தருக்கு நாம் பயந்து இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ நாடோர் அப்படின்னா என்னங்க? ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே. நாடோறும் சொல்லும் போது எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும். மாதத்திற்கு ஒரு நாள், இல்லாவிட்டால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, உங்களுக்கு எப்பயாவது தோணும் போது, அப்படி இந்த இடத்துல வார்த்தை சொல்லல, நாடோறும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது கர்த்தருக்கு பயப்படுவாங்க. சிலருக்கு வியாதி ரொம்ப லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுச்சு, கர்த்தருக்கு பயப்படுவாங்க. டாக்டர்கிட்ட ஒரு முறைக்கு 4 முறை போயிட்டே இருக்கிறாங்கன்னா அப்ப கர்த்தருக்கு பயப்படுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அவங்களை எங்கேயோ கொண்டு போகுதுன்னா அப்போ கர்த்தருக்கு, அது அல்ல, அந்த பயம் அல்ல, அது கர்த்தரை ஏமாற்றுகிறது. ஆனா நம்ம அப்படி நினைக்கிறோம், கர்த்தரை ஏமாற்றுகிறோன்னு. ஆனா நம்ம தான் ஏமாந்து போறோம். அவர் என்னைக்குமே ஏமாறுகிறவர் கிடையாது. கர்த்தரை நம்ம ஏமாற்றுகிறோம். எப்பயாவது நம்ம பயப்படுறோம், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், அவருக்கு தெரியும் நான் அவருக்கு பயப்படுறேன் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். அது நம்மளே நம்ம ஏமாற்றி கொள்ளுகிறது. அவருக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி என்ன செய்யறோம், என்ன பண்றோம், எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் வாட்சிங் ஓவர் அஸ். அவர் நம்மளை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நம்ம ஏமாற்ற முடியாது. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நாடோர் தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களை நாம் வந்திருக்கிறோம். சபையானது கடைசி நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்று அறியாத நாட்களை நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, மகனே மகளே, வாலிப தம்பி தங்கச்சி, ஓ சகோதரா சகோதரி, சபையே, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருங்க. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபை கர்த்தருக்கு பயந்து காணப்படுகிறதா? சபை கர்த்தருக்கு பயப்படுகிறதா? நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பயந்துன்னா அப்படியே நடுங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது அப்படிலாம் ஆண்டவர் நமக்கு சொல்ல. If you are live by holy, that shows you are fear before God. நீங்கள் பரிசுத்தமாய் வாழுவதே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பயந்து இருக்கிறீங்க என்பதற்கு அர்த்தமாயிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக. Are you have fear? இன்றைக்கு எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம்,
எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். கர்த்தருக்குரிய பயம். இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்னா, அவர் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு அது நிறைவேறும்படியாக, உங்களுடைய நம்பிக்கை அது நிறைவேற்றி முடிக்கும்படியாக, உங்களுடைய நம்பிக்கை அது செய்து முடிக்கும்படியாக அவர் இருக்கிறபடினாலே அது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்புக்கு நடுவாக காணப்பட வேண்டிய ஒரு காரியத்தை தான் கர்த்தர் சபையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அது உங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்திருக்கிற அந்த விஷயத்துல உங்களுடைய நம்பிக்கை வீண் போக கூடாது என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவர் உங்களுக்கு நிறைவேற்றணும்னா, உங்க 2 பேர்த்துக்குள்ளாக இருக்கிறதான அந்த தொடர்பு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான அந்த கம்யூனிகேஷன், அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப், அந்த அட்டாச்மெண்ட், எதுல? நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்துலதான். பயத்துலதான். சிலர்லாம் என்னோட நம்பரை, வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் நிறைய முறை இங்கே சர்ச்சில் சொல்லிட்டேன், இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நீங்கள் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியதுனால அவங்க ஆன்ல இருப்பாங்க. ஆனால் என் நம்பரை மட்டும் எனக்கு தெரியக்கூடாது அவங்களோட ஸ்டேட்டஸ். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததும் வளர்ந்துச்சு. ஸ்தோத்திரம். அவங்க நினச்சிக்குவாங்களாம், அண்ணனை வந்து நம்ம ஸ்டேட்டஸை இப்பெல்லாம் போகிறத விட்டுட்டோம் அப்படின்னு அண்ணன் நினச்சிக்குவாருன்னு, அப்படின்னு அவங்களுடைய ஸ்தோத்திரம். ஆனால் எப்படி இருந்தாலும் என் காதுக்கு எங்கே இருந்தாவது, அண்ணன் பாஸ்டர் இந்த இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்களா, உங்களுக்கு பார்த்தாங்களா? அப்படியா? நான் டெய்லி ஸ்டேட்டஸ். அப்போதான் எனக்கு தெரியும், சபையில் சொன்னது நிமித்தம் நம்மளோட நம்பர் என்ன பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அண்ணன்ட்ட இவங்கெல்லாம் பேசுவாங்களே, அவங்க நம்பரையும் பிளாக் பண்ணணுன்னு. ஏன்னா அவங்க நம்பரை பிளாக் பண்ணா இவங்களோட வியூஸ் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். பாருங்க தேவச்சனமே, உங்களுடைய நம்பிக்கை, உங்களோட வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகணும்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க, வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறவர். ஆமென். ஆமா, அவருடைய பிள்ளைகள். ஏன்னா இல்லைன்னா நம்ம உலகத்திலே இருந்திருக்கலாம், உலகத்தில் வாழுகிற மக்களோடவே நம்மளும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மக்களிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து அவருடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மளை வைத்து இந்த நாட்களில் அவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உங்களுடைய நம்பிக்கையை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை அவர் வீணாக்குவாரா? அது வீண் போகும்படி செய்வாரா? இல்லவே இல்லை. No, never. Our God never do like that. நம்முடைய ஆண்டவர் அப்படி ஒருபோதும் செய்கிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயமாயிருக்க வேண்டும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு பூரிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இதுதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முடிவாய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்பிக்கைக்கு, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு இந்த நாட்களை நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அது வீண் போக கூடாது. அப்படின்னா வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அது வீண் போகாதபடிக்கு அது நிறைவேறணும்னா ஒன்றுதான், நாடோறும் each and every day let's fear God. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருங்க. நீங்க வெளியே போகும்போதும், நீங்கள் வேலை இடத்துல இருக்கும் போதும், நீங்க படிக்கும் போதும், நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் போதும், நீங்கள் எந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போதும், தேவ சனமே, கர்த்தருக்குரிய அந்த பயம் நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த கர்த்தர் யார் தெரியுங்களா? You know who is our God? கர்த்தருக்கு கர்த்தரை பற்றும் அந்த பயம்னா அந்த கர்த்தர் யார்? அவர் Who is he? அவரை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அவரை பற்றி நீங்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த கர்த்தரை பற்றி உங்கள் மனசுல என்ன இருக்கு? What do you think about
our God? What do you know about your God? இந்த கர்த்தரை பற்றி, நம் கர்த்தரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிற காரியம் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்ல காரணம் என்ன? அப்படி என்றால் அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? வாசிப்பமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Psalms chapter 84, the book of Psalms 84 verses 11. சங்கீதங்களின் புஸ்தகம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சீங்களா? அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? சூரியன். நீங்க காலையில ஒரு 9 இல்லாவிட்டால் ஒரு 10 மணிக்கு இல்லாவிட்டால் நடு 12 மணிக்கு சூரியன் அப்படி கொஞ்சம் வெளியே வந்து உங்கள் 2 கண்களில் கண் இமைக்காம கொஞ்சம் அப்படி பாருங்களா, பார்க்கலாம். ஒரு 2 seconds வினாடிகள் அப்படியே அந்த சூரியனை பாருங்களா, பார்க்கலாம். நீங்க பார்க்க முடியுமா? அந்த சூரியனை நீங்க பார்க்க முடியுமா? இல்லையே. அது நம்ம அறிந்த ஒன்று அல்லவா? சூரியனை நம்ம பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது நம்மளோட கர்த்தர் அப்படிப்பட்டவராம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கேடகமானவர். கேடகம்னா நமக்கு என்னன்னு தெரியும்? நமக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடியது. ஷீல்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கேடகத்தை நம்ம கையில் வச்சிருக்கும் போது போருக்கு போவோம். நாட்களில் போருக்கு போறவங்க கையில் கேடகத்தை வச்சுக்கிட்டு அங்கே அந்த போருக்கு போகும்போது எதிரே வருகிற எதிராளியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, கையில் இருக்கிறதான அந்த கேடகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில் கேடகம் இருக்கு, கேடகத்தை பார்ப்போமா? எதிரே இருக்கிறதான எதிராளியை பார்ப்போமா? எதிராளியை தான் நம்ம பார்ப்போம், கேடகத்தை நம்ம பார்க்க மாட்டோம். பார்க்க முடியாது அந்த நேரம். அது போலதான் நம்முடைய கர்த்தர். தேவனுடைய சொன்னமே வேதம் சொல்லுகிற நம்முடைய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல, கேடகம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது போல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நமக்கு வெளிச்சமும் நமக்கு பாதுகாப்புமா இருக்கும்போது அவருக்கு அவருடைய சொந்த ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? நாடோறும் பயந்திருக்க வேண்டும். நமக்கு பயந்திருக்கணும், அவருக்கு பயந்திருக்கணும். எந்த விஷயங்களிலும் எந்த காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பற்றும் பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களோட நம்பிக்கை என்ன செய்யாதுங்க? வீண் போகாது. வெரி சிம்பிள். உங்களுடைய முடிவில் எதெல்லாம் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அது வீண் போகாதபடிக்கு அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம், ஒரு ஆசீர்வாதமாய் அது நீங்க இருக்கணும். அதை பார்க்கணும்னா ஒரே ஒன்று, கர்த்தரை பற்றும் பயம் மாத்திரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த எந்த காரியத்தை குறித்தும் முடிவில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த விஷயத்தை குறித்து நீங்க சிந்திக்கவே வேண்டாம், நீங்க யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதை ஜெயமாய் வெற்றியாய் அவர் முடித்து கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதனால்தான் நம்ம ஒரு பாடலை பாடினோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறீங்க. எத்தனை பேர் அது உண்மையா பாடினீங்க? எத்தனை பேர் அது உண்மையாய் பாடினீங்க? பாடல் அது வெறும் வார்த்தையாய் நம்ம பாடி இருந்தோம்னாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கேற்ற அந்த பயம், கர்த்தரை பற்றும் அந்த பயத்துல மகிழ்ச்சியோடு அந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் பாடி இருப்பீங்கன்னா உண்மையாகவே உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. வேதத்துல அப்படி கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருந்த ஒரு 4 பேர் உங்களுக்கு நான் காட்ட போறேன். 10 நிமிடங்களை நான் முடிச்சிருவேன். கர்த்தரை பற்றும் அந்த பயத்தோடு கூட இருந்தபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு ஒன்று வந்தது. ஒரு இக்கட்டான ஒரு முடிவு,
நிர்பந்தமான ஒரு முடிவு. ஆனா அந்த முடிவுல அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கை அவங்களோட வாழ்க்கையில வீண் போச்சா இல்லாட்டி வீண் போகாதபடி கர்த்தர் அதை நிறைவேற்றினரா என்றுதான் நான் காட்ட போறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேதத்துல நாம் பார்க்க போகிற இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க, ஒரு நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ தி எண்ட், முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவு அது அவரோட வாழ்க்கையில அவங்க என்ன எடுக்கிறாங்களோ, டிசிஷன் எடுக்கிறாங்களோ, அந்த முடிவில் அது ஒன்று வாழ்வாகவும் இருக்கலாம், சாவாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த முடிவில் அவங்க ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஏன் அந்த நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்கன்னா, அவங்க நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்ததுனால அந்த எண்டு, அந்த முடிவில் அதை குறித்து அவங்க எதிலும் ஒரு அச்சம், ஒரு பயம் இல்லாம ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தாரா, விடுதலை தந்தாரா என்பது உங்களுக்கு நான் காட்டி நான் செபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்வோமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புருஷர்கள் தான். முதலாவது புருஷர்மார்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்களை நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்ட தான் நான் போகிறேன். செய்தி அல்ல, செய்தியிலே இவர்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் வைக்க நான் விரும்புகிறேன். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருந்த புருஷர்மார்கள் அவங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் மூவரும் நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிநேகிதர்கள். அந்த சிநேகிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் மூவரும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருந்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாக நமக்குள்ளாக நம்ம பேசும்போதும் இல்லாவிட்டால் நம்ம ஒரு இடத்திற்கு போகும்போதும் அந்த இடத்துல கர்த்தரை பற்றும் அந்த ஒரு பயம் நமக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸு நமக்குள்ளாக அந்த கூட்டத்திற்குள்ளாக இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வச்சிருக்கிறோம், எப்படிப்பட்டதான சிநேகிதர்கள், எப்படிப்பட்டதான நண்பர்களை நம்ம கூட வச்சிருக்கிறோம், இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கே இவர்களை பார்த்தீங்கன்னா இந்த 3 புருஷர்மார்களும் நல்ல சிநேகிதர்கள். 4 பேர் கூட, தானியேலும் ஒருவர். ஆனால் அவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கல. ஆகவே மூவர்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒரு மூவரும் நல்ல சிநேகிதர்கள். நல்ல சிநேகிதர்கள் பாருங்க, கர்த்தரை பற்றும் பயத்தோடு பயந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அந்த பொற்சிலையை அவர்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களோட வாழ்க்கையில வந்த நிர்பந்தத்தை பார்த்தீங்களா? அவங்க மூவருமே கர்த்தரை பற்றும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, கர்த்தரையே முன் வச்சு நிற்கிறவங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கையில என்ன ஒரு சோதனை அப்படின்னா, அவங்க கர்த்தரை மீறி வேறொரு காரியத்தை செய்யணும். இப்போ என்ன? பொற்சிலையை பணிந்து கொள்ளணும். இந்த சூழ்நிலை வந்தபோது இதை செய்யல அப்படி சொன்னா அங்க ஒரு சட்டம் போடப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே அக்கினி சூளை, அந்த அக்கினி சூளையில அவர்களை போடணும், அவர்களை கொன்று போட விடணும். ராஜா செய்த அந்த பொற்சிலையை எந்த ஒரு மனுஷன் பணிந்து கொள்ளலையோ அது ராஜாவை கனவீனப்படுத்தினதாக அது இருக்கும். அப்படின்றதுனால அந்த சட்டத்தை எல்லோரும் கை கொள்ள வேண்டும். கை கொள்ளாதவர்கள் அந்த அக்கினி சூளையில போட்டு அவர்களை கொள்ள வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க மூவரும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷங்க. இவங்களுடைய முடிவு இப்போ நிர்பந்தமா இருக்கு. பொற்சிலையை பணிந்து கொள்வதா, இல்லாவிட்டால் இதுவரையிலும் எந்த சூழலிலும் பட்டினி வந்தது, போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, சிறைப்பிடிக்கப்பட்டாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. இப்பயும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான்.
வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்ப வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருது. வாழ்வா சாவா என்று இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருந்த ஒரு புருஷர்மார்களாய் இருந்தபடினாலே இவங்க மூவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் என்ன தெரியுங்களா? அங்க வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதுதான் அவங்களுடைய முடிவில் அவங்க வச்ச அந்த நம்பிக்கை. இதுதான் அவங்க நம்பிக்கை. அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா. அவங்களோட நம்பிக்கையை பார்த்தீங்களா? முடிவு அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. பணிந்து கொண்டேனா உனக்கு ஜீவன், பணிந்து கொள்ளனா உனக்கு சாவு. இந்த நிர்பந்தமான ஒரு முடிவுல அவங்க ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட முடிவை பார்த்தீங்களா? இதுதான் எங்களோட முடிவு. எங்களை ஆண்டவர் தப்புவிப்பா, ஆண்டவர் எங்களை தப்புவிப்பா. நடந்ததா? அவர்களுடைய நம்பிக்கையின்படி, அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, அந்த நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு கர்த்தரோட நம்பிக்கை கர்த்தர் நிறைவேற்றினாரா? அது ஜெயமாய் முடிந்ததா? வேதம் சொல்லுகிறது 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை மல்லவா கட்டுண்டவர்களாக நாம் அக்கினிலே போட்டுவித்தோம் என்றான். அவர்கள் நேபுகாத் நேச்சாருக்கு அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். 25ஆம் வசனத்துல நீங்க அப்படியே வாசிங்கன்னா, அங்கே 4ஆம் நபராக ஒரு சாயல் அங்க இருக்கே. 26ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். தேவனோட ஜனமே, அவள் உயிரோடு கூட இருந்தாங்க. அவளுக்கு ஒரு சேதம் உண்டாகல. ஆபத்து வந்தது, மரணமா ஜீவனா என்று அவளுக்கு முன்பாக அந்த முடிவு இருந்தபோது இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவருடைய நம்பிக்கை பாருங்க. கர்த்தரோட நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றினா. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை பற்றும் அந்த பயம் உங்களுக்குள்ளாக இருக்கும்னா, இந்த புருஷர்மார்களை போலதான் ஒரு பக்தி வைராக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வைராக்கியம். அவர் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். இந்த நாட்களில் நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை காண்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாம் உங்களை விடுதலை ஆக்கி அவர் உங்களோடு கூட இருந்து, அவர் உங்களோடு கூட உலாவி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அவரோட நம்பிக்கை வீண் போகாது. அவரோட நம்பிக்கை வீண் போகாது. இரண்டாவதாக அதே அந்த தானியேல் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவர்களை பற்றி நமக்கு தெரியும். அதனாலதான் அதிகமாக ஆழமாய் நான் கொண்டு போக எடுத்து காட்டுகிறேன். இவரோட வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். தானியேல் என்கிற புருஷனை நாம் பார்க்கிறோம். இந்த புருஷனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனை கர்த்தரை பற்றும் அந்த பயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது 3 முறை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனுஷன். இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மனுஷன் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்திருப்பான். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மூவரும் ஆராதிக்கிற மனுஷங்களா இருந்தாங்க. இவரை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஒவ்வொரு நாளும் 3 வேளை இப்போ கர்த்தருக்கு படுக்கிற பயம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம், கர்த்தருக்கு தர வேண்டியதான அந்த நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த கணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த மகிமையை சற்றும் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு கர்த்தருக்குரிய அந்த பயம் இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, தானியேலோ வென்றார் வழக்கம் போல செய்கிற வண்ணமாக 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த ஜெப வாழ்க்கை தான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த பயமுள்ள ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு இக்கட்டான ஒரு நிலை, ஒரு நெருக்கடியான ஒரு நிலை. என்ன தெரியுங்களா? அங்க பொற்றில, இங்க ராஜா. மனுஷனையே சேவிக்கணும். 30 நாள் வரைக்கும்
வேறு எந்த தெய்வங்களையும் சேவிக்க கூடாது, தேடக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ராஜாவாகிய உம்மை, ராஜாவாகிய உம்மையை தவிர சட்டம் போடுறாங்க. அப்படி உம்மை விட்டுட்டு உம்மை சேவிக்காம அவர்கள் தங்கள் தெய்வத்தை சேவித்தார், அவர்களை சிங்க கெபியிலே போட்டு அவர்களை கொன்று போட வேண்டும். யோசிச்சு பாருங்களேன். இந்த காரியமெல்லாம் திட்டமிட்டு செயல்படுகிறது. ஏனென்றால் தானியேலை குற்றப்படுத்த வேண்டும், தானியேலை குற்றப்படுத்த வேண்டும். குற்றப்படுத்தி தானியேலை சிங்கத்தில் போடணும். அதற்கு ஒரே காரணம், ராஜாவை பணிந்து கொள்ள செய்வதுதான், ராஜாவை சேவிக்க சொல்வதுதான். ஏன்னா தானியேல் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ராஜாவுக்கு விரோதமாக தான் தானியேல் நிற்பார் என்று அந்த மக்கள் எல்லாம் நினைத்தபடினாலே திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ராஜாவும் அதை அறியாமல் அந்த காரியத்திற்கு அந்த காரியம் நன்று என்று தோன்றி சட்டம் போடுகிறார். 30 நாட்கள் ராஜாவை சேவிக்காதவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவார்கள். இதில் தானியேலை பார்க்கும்போது செய்தி தானியேலுக்கு நேராய் வருது. தானியேல் இந்த காரியத்தில் பயப்படவில்லை, இந்த காரியத்தில் அச்சப்படலை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை தானியேல் அறிந்திருந்தபடினாலே அந்த பெரியவரை ஒவ்வொரு நாளும் நாடோறும் கர்த்தரை பற்றும் அந்த பயத்திலே அவன் வாழ்ந்தபடியினால் அவன் வழக்கம் போல் அவன் செய்கிற அந்த ஜெபத்தை அவன் செய்து கொண்டே இருந்தான். ராஜாவை தேடல, ராஜாவை சேவிக்கல, ராஜாவை பணிந்து கொள்ளல. இந்த செய்தி போகுது, மேலிடத்துக்கு போகுது. ராஜா விசனம் அடைகிறா. என்ன பண்ணுவது? தானியேலை அவர் நேசித்த ஒரு மனுஷன், தானியேலுக்கு இப்படி ஒரு காரியமா? வேற வழி இல்லை, சட்டம் போட்டாச்சு, தானியேல் அங்க உள்ள போடணும். இந்த சூழ்நிலை தான் தானியேலுடைய முடிவு. பாருங்க, தானியேலுடைய முடிவு என்னவா இருந்தது? என்னனாலும் நடக்கட்டும், என்னனாலும் வரட்டும், என்னனாலும் என்னோட வாழ்க்கையில சம்பவிக்கட்டும், இவங்க என்ன சட்டங்கள் வேணா போடட்டும், நான் என் தேவனை தவிர வேறு ஒருவரையும் நான் சேவிக்க மாட்டேன் என்று சொல்லி 3 வேளையும் பலகணிகளை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின அந்த விதம் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை அங்கே காட்டுகிறது. தானியேலுடைய வாழ்க்கையின் முன்பாக சாவா ஜீவனா என்று சொல்லும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி தன்னுடைய முடிவிலே தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறா. அவர் ஜெபிக்கிற மனுஷனாக காணப்படுகிறார். நடந்தது என்னன்னு தெரியும். சிங்க கெபியில போடுறாங்க. தானியேலோ வென்றான். அந்த சிங்கத்திற்கு கர்த்தர் பாதுகாத்து சிங்கத்தின் வாயை கட்டி கர்த்தர் சிங்கத்தை இடமிருந்து தானியேலை விடுவித்து தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற்றினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ராஜா வந்து கேட்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவன் உன்னை தப்புவித்தாரா? அடுத்து தானியேல் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நம்ம அங்க வாசிக்கிறோம். கர்த்தர் என்னை தப்புவித்தா, கர்த்தர் என்னை தப்புவித்தா. தானியேல் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்தார். ஆகவே நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதே 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய காரியம் என்னவாய் முடிந்தது? ஜெயமாய் முடிந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு நிலையில நீங்கள் ஒரு வேலை தள்ளப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த முடிவில் நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னென்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சாங்க. இவர்கள் தங்களுடைய முடிவில் தங்கள் நம்பிக்கை வச்சாங்க. கர்த்தர் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஒரு வாழ்க்கையில விடுதலையும் ஜெயத்தையும் இந்த புருஷர்களுக்கு கர்த்தர் செய்வார்னா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சனமே,
இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பா. உங்களுடைய வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவா. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பா. உங்களுடைய வியாதியை உங்களை விட்டு விலக்குவா. உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவா. கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவா. சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாக்குவா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கர்த்தர் மாற்றுவா. உங்களுடைய பரீட்சைகளிலே கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் கணவரை குறித்த காரியங்கள், மனைவியை குறித்த காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரங்கள், தொழில், உங்களுடைய ஆர்கனைசேஷன், எந்த காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் நினைத்திருக்கிற, யோசித்திருக்கிற, சிந்தித்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருந்து நாம் வைத்த நம்பிக்கையில ஜெயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் மேலே, கர்த்தரை சார்ந்து நாம் இருப்போம். கர்த்தரை சார்ந்து நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார்னா இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு விசை அவரை பார்ப்போமாக. தேவனுடைய ஜனமே, சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கல்ல, ஒரு முடிவுக்கு காத்திருக்கிறீங்களே, ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறீங்களே, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கிற வேளையில, while we all standing in the presence of God, வேதம் சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நினைத்திருக்கிற, சிந்தித்திருக்கிற, மனதில் வந்திருக்கிற, காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற முடிவு அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுடைய பேரை அவன் நினைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய பேரையும் அவன் நினைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். Glory to God. கர்த்தர் நல்லவர். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவஜனமே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. வேலை நீங்கள் நம்பி 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 காத்திருந்து காத்திருந்து இதுவரை நடக்கல, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? துவண்டு போய் வந்திருக்கிறீங்களா? உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? இழந்து போய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒன்று செய், நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இதை மாத்திரம் செய்யுங்க. கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட இருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையோடு, இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு கடந்து போங்க. நம்பிக்கையோடு கடந்து போங்க. ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இந்த வேளையிலே அவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆராதனையிலே தொடக்கமும் முடிவுமாய் நம் மத்தியிலே இருந்து தம்முடைய ஆளுகையினாலே தம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு வெளிப்படுத்தினபடியினால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடுங்க. அவர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு நீங்கள் கடந்து போக இறுதியான ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போவோம். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. பரலோக பிதாவே,
இந்த மகிமையான இந்த ஆராதனை நடுவில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காய் உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் உன்னத அனுபவத்திற்கு நேராய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை நடத்தினபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கடந்து வந்த நம்முடைய மக்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறார்களோ, முடிவில் எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ, அந்த முடிவின் மேல் அவள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. நீர் உம்முடைய வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உம்முடைய வார்த்தை நீர் பேசியிருக்கிறீர். அது அப்படி அவளோட வாழ்க்கையில் நடக்கட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தோடு கூட கடந்து போகட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே வருகிற நாட்களில் சபையிலே ஆண்டவரே உலகெங்கும் ஆண்டவரே அப்பா பொது தேர்வு எழுத போகிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் நீர் அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. நன்றாய் ஒவ்வொரு நாளும் தங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அவள் போக, தங்களுடைய பரீட்சையை அவள் நன்றாய் எழுத கர்த்தர் விசேஷித்த ஆவியை நீர் அவளுக்கு தந்து, இந்த நாட்களில் தங்கள் ப்ரிப்பரேஷனில் கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து பலன் தந்து அவள் சுகமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் விடுதலையோடு நன்றாய் ஆண்டவர் தங்கள் எக்ஸாம்ஸ் அவர்கள் எழுத கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. உடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். சமாதானத்தின் தேவன் தம்மை தம்முடைய மக்களோடு கூட கடந்து சொல்லுங்க. உங்க சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.